மாதா பிதா குரு தெய்வத்துக்கும் வணக்கம். நான் பேசும் என் தாய்மொழி தமிழுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை சொல்லி எல்லாருக்கும் மாலை வணக்கம். இந்த விழா எனக்கு குடும்ப விழா மாதிரி தான். ஸோ இந்த ஸ்கூல் கட்டும்போது வந்தேன். அதுக்கப்புறம் இப்போது கட்டடமாக இன்றைக்கி உருவாகி நிற்கிது. இன்றைக்கி இவ்வளோ பேர் இன்றைக்கி படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், மனநிறைவாகவும் இருக்குது. இன்றைக்கி இந்த விழாவுக்கு நான் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்ததை பற்றி அண்ணன் பெருமையாக சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அண்ணியும் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இந்த பள்ளி மேலே இருக்கக்கூடிய கொஞ்சம் பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கிற விஷயந்தான். ஆனால் ஒரு பள்ளி நடத்தும் போது முக்கியமான ஒரு பொறுப்பு என்னென்னா, ஒரு பள்ளிக்கு யாரை விழாவுக்கு கூப்பிட்றோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நிறைய பள்ளிகள் விழாக்களில் அந்த மாதிரியான கூப்பிட்றது இல்லை. இன்ஃப்ளூயன்சஸ் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகிட்டு அவங்கள கூப்பிட்றாங்க, இல்லை என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரில, மக்கள்கிட்ட பிரபலமான உடனே அவங்கள கூப்பிட்றாங்க. ஆனால் எனக்கு இன்றைக்கி இன்விடேஷன் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரஸ்வதி மேம் ஐஆர்எஸ் அடிஷ்னல் கமிஷனரை ஒரு படித்தவர்களை கூப்பிட்டு மேடை ஏற்றி பள்ளிகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன சொல்கிறோங்கிறத, நம்ம யாரை கூப்பிட்றோங்கிறதுலேருந்து அங்கே ஆரம்பிக்குது. ஸோ அந்த முடிவெடுத்த பள்ளி நிர்வாகத்துக்கும் கரஸ்பாண்டன்ட் அண்ட் பிரின்ஸிபல் ரெண்டு பேருக்குமே என்னுடைய பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நடிகர்கள் நாட்டுக்கு என்ன சொல்ல போகிறாங்கிறத விட படித்தவங்க சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் மோர் தென் as an actor, I'm so happy to be welcome our chief guest சரஸ்வதி மேம். ஏன்னா அவங்க ஸ்பீச் கேட்டு கொஞ்சம் அப்படியே நானே ஸ்டன் ஆகிட்டேன். ஏன்னா நிறைய விழாக்களுக்கு போவோம், அந்த மாதிரி வருவாங்க, ஆங்கிலம் கலந்து அப்படி மிக்ஸ்டாக ஒன்று பேசுவாங்க. ரொம்ப தூய தமிழில் மேடம் ரொம்ப அழகாக பேசினாங்க, அவங்க மனசுலேருந்து பேசினாங்க. அதே மாதிரி மாணவர்களுடைய பிரச்சனையை புரிஞ்சுட்டு சொன்னாங்க. கெஸ்ட்டு பேசி முடிச்சுட்டா எங்களுக்கெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும், அதனால் நான் பேசி முடிச்சிடறேன். அவங்க ரொம்ப அழகாக ஆரம்பித்தாங்க, எல்லாரோட மனநிலையாக ரொம்ப அழகாக பிரதிபலித்தாங்க. வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் மேம் எங்கள் நெய்பர் வேறு, எங்கள் பில்டிங்கு பக்கத்து பில்டிங் தான் மேடம் சொல்லிவிட்டு. ஸோ அவங்கள இங்கே சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். நிறைய நல்ல விஷயங்கள், அவங்க வாழ்க்கை அனுபவங்களையும் அவங்க படிக்கும்போது இருந்த விஷயங்களையும் சொன்னாங்க. இப்போ அடிஷ்னலாக நான் வேறு கூடுதலாக இப்போ என்ன சொல்லணும் அப்படிங்கிறது மேடம் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாங்க. பசங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அதிகமாக வெயிட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பெற்றோர்கள் இந்த பக்கம் உட்காந்துருக்கீங்க, இந்த ஊர் தலைவர் எல்லாருமே வேறு உட்காந்துருக்கீங்க. ரொம்ப நேரமாக பார்த்தேன். எல்லாருக்குமே முதல்ல சந்தோஷம். ஒரு பள்ளி அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு அந்த சுற்றி இருக்கக்கூடிய மக்களுடைய அன்பும் ஆதரவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பள்ளிக்கு நான் வரும்போது இருந்த நிலைமைக்கு இன்றைக்கி வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய அன்பும் ஆதரவும் இந்த குட் ஷெப்பர்ட் குளோபல் மெட்ரிகுலேஷன் ஹைஸ்கூலுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறத இங்கே பார்க்கும்போது, இந்த க்ரௌடை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம், மனநிறைவாக இருக்குது. அப்புறம் இந்த பள்ளிக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஃபோட்டோ எடுக்க நிறைய பேர் வந்தாங்க, குட்டி பசங்க எல்லாருமே வந்தாங்க. பட் டான்ஸ் 2 பெர்ஃபார்மன்ஸாக பார்த்தேன். இது யார் ட்ரெஸ் செலெக்ஷன் பண்ணிங்களோ ரொம்ப நல்லா இருந்தது. காஸ்டியூம்ஸ் ஸோ காஸ்டியூம்ஸ் செலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நான் சினிமாக்காரன்ல கொஞ்சம் அப்படி தான், கண்ணுக்கு இதெல்லாம் சரியாக இருக்குது, இல்லை நம்ம குறைய தான் பார்ப்போம். காஸ்டியூம்ஸு அண்டு கோஆர்டினேஷன், அந்த 2 சாங்கு கொரியோகிராஃபு எல்லாமே நல்லா இருந்தது. பசங்க ரொம்ப அழகாக அதை அபிநயங்கள், அவங்க முக பாவனைகள்லாம் ரொம்ப அழகாக, எக்ஸ்ப்ரெஷன்லாம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய பள்ளிகளில் அந்த முதல் பாடல் 2வது பாடலும் இந்த குளோபல்னு அண்ணங்கிட்ட கேட்டேன், பேர் போட்டிங்களா என்னென்னு கேட்டேன். அதுக்கு ஒரு அர்த்தம் சொன்னார். அதேமாதிரி பாட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோன்னே தமிழ் தாய் வாழ்த்து ஆரம்பித்து தமிழ் பாட்டு போட்டு நேராக நேஷ்னல் ஹிந்தியை கனெக்ட் பண்ணிட்டார். ஸோ புரிஞ்சிருச்சு, நேஷ்னல் முடிஞ்சு அடுத்து குளோபல், அடுத்து இங்கிலீஷ் பாட்டுக்கு ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது ரொம்ப அந்த அந்த ஆர்டர் கொஞ்சம் கரெக்டாக இருந்தது. ரொம்ப சந்தோஷம். அடிஷ்னலாக ஏன்னா இன்றைக்கி நிறையா குட்டி பசங்க இருக்காங்க. இப்போ 10th அடுத்து +1 +2 இந்த பள்ளி நகரப்போகுது. பெற்றோர்களாகிய உங்களுக்கு தான் சில விஷயங்கள் டிப்ஸாக சொல்லிட்டு போகலான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு பள்ளிக்கும் நான் இப்போ சமீபமாக போகும்போது நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்கிறோம். பட் எது டேக் அவேன்னு ஒன்று இருக்குது, எதை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நம்மளுடைய அனுபவங்கள், இப்போ நான் வந்தேன், இப்போ இங்கே ஒரு 15-18 வருஷமாச்சு. கையில் வெறும் 10,000 ரூபாயோட சென்னைக்கு வந்தேன். எந்த பெரிய சப்போர்ட்டும் கிடையாது. வாழ்க்கையில் நம்பிக்கை ஒன்றை மட்டும் வச்சுட்டு தான் பஸ் ஏறி இங்கே வந்தேன். ஸோ அந்த நம்பிக்கையில் அண்ணன் 998 வந்தார், நான் 2022 வந்தேன். அண்ணனோட சேர்ந்துருந்தால் இன்னும் கொஞ்சம் உருப்பிட்டுருப்பேன். இது மாதிரி நானும் ஏதாவது ஒன்று கட்டி ஏதாவது உருப்பிட்டுருப்பேன். அவர் கரெக்டான வழியில் போய் இன்றைக்கி ஸ்கூலை கட்டி இத்தனை பேருக்கு ஒரு நல்ல கல்வியும் அறிவையும் கொடுக்குற இடத்துக்கு ஒன்று வந்திருக்காரு. அவர் பள்ளிக்கு நான் இன்றைக்கி
கெஸ்ட்டாக வந்ததுன்னு இருக்குல்ல, இதுதான் வளர்ச்சிங்கிறது வந்து வரும்போது ஒன்றுமே தெரியாது, என்ன பண்ணுறோம் எதுனே தெரியாது. அப்போது இந்த வளர்ச்சியில் நம்ம பிள்ளைங்களையும் இந்த வளர்ச்சி பாதையை கொண்டு போகிறதுக்காக தான் ஒவ்வொரு பெற்றோர்களுடைய கனவும் நம்ம பிள்ளைங்களை எப்படி இந்த சமூகத்தில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது, பெரிய படிப்பை கொடுத்து கல்வியாளர்கள் ஆக்கிறது அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இங்கே எல்லாருமே இங்கே வந்து அநேக பெற்றோர் இங்கே வந்திருப்பீங்க. ஒரு பள்ளியில் சேர்த்துட்டா மட்டும் நம்மளுடைய பிள்ளைகள் பெரிய ஆள் ஆகிடுவாங்களா, நல்ல உயரத்துக்கு போயிடுவாங்களா, வெற்றி அடைஞ்சிருவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது முதல் முயற்சி. ஒரு நல்ல பள்ளியை தேடி நல்ல கல்வி அறிவு கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளியில் சேர்க்கறது ஒரு பெற்றோருடைய முதல் கடமை. அதுக்கப்புறமா செய்கிறது ஃபாலோஅப்னு சொல்லுவாங்க. இந்த ஃபாலோஅப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பள்ளிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பிள்ளைகள் என்னை கவனிக்கிறதுங்கிறது பெற்றோர்கள் ரொம்ப ரொம்ப குறைவாயிடுச்சு. ஒரு ஃபோனை கொடுத்துட்றோம், அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு படிக்கிறதில்ல, பார்க்குறதில்ல, டிவி பார்க்க ரொம்ப நேரம் அலோவ் பண்ணுறோம், கேட்டால் அவன் அடம் பிடிக்கிறான்னு சொல்கிறோம். இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அதிகமாகிடுச்சு. இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு. நம்ம பேசுகிறது எல்லாத்தையும் நம்ம ஃபோன் கேட்டுக்கிட்டே இருக்குது. நமக்கு மறுபடியும் நம்ம என்ன செய்யணுங்கிறது அந்த ஃபோன் நமக்கு டிக்டேட் பண்ணுது. அப்படி இருக்க சூழல்களில் டைவர்ஷன் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு குறிப்பாக ஒரு செகண்டுக்கு, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு அவங்களுடைய சிந்தனை சிதறல்கள் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ்லாம் பல விஷயங்களை சிந்திக்கிறாங்க. இப்போ மேடம்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் பேசினாங்க, கையில் எந்த நோட்ஸும் கிடையாது. அவங்களுக்கு அந்த மாதிரி பயிற்சி எடுத்து வந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஐஆர்எஸ் படிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அப்போ அதுக்கு ஒரு பயிற்சி எடுத்து இங்கே வரும்போது அவங்க மைண்டில் இருக்கக்கூடிய விஷயத்த அப்படியே எண்ணங்களாக அவங்களுக்கு வார்த்தைகளாக வருது. அப்போது அனுபவங்கிறது ரொம்ப 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 விஷயம். ஸோ அகடமிக்காக மட்டும் ஒரு குழந்தைய நம்ம ட்ரெயின் பண்ணுறதை தாண்டி எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அனுபவத்தோடு ஒரு குழந்தைய கட்டமைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அனுபவம் இல்லாத குழந்தை ஒரு இடத்துல வாழ்க்கையில் பின்னாடி ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழல் இருக்கும். ஏன்னா அனுபவப்பட்டவற்றிருந்து வாழ்க்கையில் பாடத்தை கற்றுட்டோன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப ஈஸியானதாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரியான கெஸ்ட்டை எங்களை கூப்பிட்டு பேச சொல்கிறதுக்கு பின்னாடி இருக்க விஷயம், ரொம்ப அடி வாங்கியிருக்கோம், அதனால் வந்து கொஞ்சம் அப்படியே உங்களுடைய அனுபவத்தையும் சொல்லிட்டு போங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம், ஒரு உயரத்துக்கு போகிறத மட்டும்தான் இன்றைக்கி பார்க்குறோம். அந்த உயரமும் வெற்றியும் பின்னாடி இருக்கிற உழைப்பை குழந்தைகளுக்கு பார்க்குறதுக்கு சொல்லிக் கொடுக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. நிறைய ஃப்ராக்ஷன் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் டிசிப்ளின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்கூலில் இருக்கும்போது டிசிப்ளினாக ஒரு குழந்தை வளர்ந்துடும். ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டிசிப்ளினாக இருக்கா? காலையில் உங்கள் குழந்தை படுத்த படுக்கையை எடுத்து வைக்கிறாங்களா? இல்லைன்னா தயவு செஞ்சு அதை பழக்கப்படுத்துங்க. ஏன்னா ஒரு குழந்தை காலையில் படுத்த படுக்கையிலேருந்து எந்திரிக்கிறதுலேருந்து அவங்களுடைய வாழ்க்கை ஆரம்பிக்குது, தன்னுடைய வெற்றி அங்கேருந்து ஆரம்பிக்குது. எங்க படுக்கை எடுக்கிறத வைக்கல என்னங்க பெரிய விஷயம்னு கேட்பீங்க. படுத்த படுக்கையை யார் எடுத்து வைக்கலையோ படுத்தே தான் கிடப்பான், வாழ்க்கை ஒரு இடத்துல தூங்கிட்டே தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு தன்னுடைய வேலை என்ன செய்யணுங்கிறத நாம் முதல்ல சொல்லி கொடுக்கலன்னா அவன் படுத்துட்டு காலையில் கால் மேலே கால் போட்டு டிவி பார்த்துட்டே இருப்பான். ஏன்னா அந்த வேலையை நானும் செஞ்சுருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். எங்கள் அப்பா கேட்டே இருப்பார், என்னடா ஜிம்முக்கு போகிற வர்ற சாப்பிட்ற தூங்குற, ஜிம்முக்கு போகிற சாப்பிட்ற வர தூங்குற அப்படின்னு கேட்கும்போது அந்த வெயில் அடிக்கும்போது அந்த வெயிலில் கூட நான் இறங்கி கீழே வரமாட்டேன். வெயில் பட்டால் கருத்துருன்னு சொல்லிட்டு வீட்டிலே 5 மணி வரைக்கும் வீட்டில் இருப்பேன். அதுக்கப்புறம் தான் இறங்கி வெளியில் வருவேன். எங்கள் அப்பா அப்போ சொல்லும்போது எனக்கு அது புரியலை. இன்றைக்கி என்னுடைய சம்பாத்தியத்தில் உட்காந்து நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, நீ என்னைக்கு உன்னுடைய சொந்த காசில் சம்பாதிக்கிறையோ அன்னைக்கு தான் உனக்கு அதனுடைய வலியும் அதனுடைய வேதனையும் புரியும். இப்போ உனக்கு புரியாதுன்னு சொன்னார். இன்றைக்கி அவர் உயிரோடு இல்லை. ஆனால் சென்னைக்கு எங்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் அந்த 10,000 ரூபாய் தீர்ந்து போனதுக்கப்புறம் திருப்பி கேட்குறதுக்கு எனக்கு கூச்சம். எங்கிட்ட காசு கேட்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அமிச்சேன். எங்கிட்ட இல்லை, இவ்வளோ தான் இருக்குது, முடிஞ்சால் உன் வாழ்க்கை அங்கே பார்த்துக்க, இல்லைன்னா திரும்ப வந்துடுன்னு சொன்னார். என்ன வைராக்கியம் தெரில. அப்படி அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்துட்டு திரும்ப வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு பிடிவாதம், திரும்ப ஊருக்கு போயிட்டா நம்ம தோத்துட்டோன்னு சொல்லிடுவாங்க, நம்ம வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு அன்னைக்கு ஓட ஆரம்பித்த ஆள் தான் இன்றைக்கி ஓடி இப்படி ஒரு மேடையை இன்றைக்கி என்னுடைய உழைப்பின் மூலிமா சம்பாதிச்சதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஏன்னா யாருன்னே தெரியாது, இது மாதிரி ரோட்டில் நடந்து போகும்போது ஃபோட்டோ எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருந்த ஒரு ஆள் தான். இன்றைக்கி எனக்கு பின்னாடி சொல்கிறதுக்கு பின்னாடி இத்தனை ஒரு ஏவி வந்து 3 நிமிஷம் 4 நிமிஷம் போடுறதுக்கு கதையை உருவாகிறதுக்கு 15-18 வருஷம் இருக்குது இந்த மாதிரி ஒரு கதையை உருவாக்குறதுக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களுக்கு இதே 15-18 வருஷம் இப்படி ஒரு கதையை லைஃப்பை கொடுத்துட்டா அவனுக்கு 40 வயசு ஆகிடும். அப்போது நீங்கள் செய்ய வேண்டிய வாழ்க்கையில் போனால் திரும்ப வராதது நேரம். யோர் டைம் இஸ் யோர் மணின்னு சொல்லுவாங்க. நேரம்தான் பணம், பணம் நேரம் கிடையாது. அதனால் வாழ்க்கையில் எதெல்லாம் நம்ம சரியான நேரத்தில் சரியாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் டிசிப்ளின். ஏன்னா எல்லோரும் சொல்லுவாங்க நம்ம
டேலண்ட்னு வந்து ஒரு இடத்துல நமக்கு கடவுள் எல்லாருக்கும் பிறக்கும்போது சில குழந்தைகள் திறமையோடு பிறக்கும், சில குழந்தைகளுக்கு திறமையை வளர்த்துக்கிற வாய்ப்பு இருக்கும். அதுதான் சொல்லுவாங்க, எப்போவுமே டேலண்ட்ஸ் ஆர் நாட் பாட், இட்ஸ் மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல போட்டிக்கு 2 பேர் தயாராகிறாங்க. ஒருத்தன் காலையில் எந்திரிச்சு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறான், இன்னொருத்தன் பை பர்த் அவனுக்கு ஓடக்கூடிய உடல் வலிமை இருக்குது. 2 பேரும் வந்து பயிற்சி பண்ணுறாங்க. அப்போது உடல் ஆல்ரெடி ஃபிட்டாக இருக்கிற ஒருத்தன், உடல் வலிமை உள்ள ஓடுறதுக்கு நல்ல திறன் உள்ள ஒருத்தன் என்ன பண்ணுறான், டெய்லி அவன் பயிற்சி பண்ணுறான். ஏன்னா அவனுக்கு இவனை விட உடல் வலிமை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஓடுற திறன் கம்மியாக இருக்குது. அப்போது போட்டி வைக்கிறாங்க, டெய்லி பயிற்சி பண்ணுறாங்க. போட்டிக்கு ஒரு 3 நாள் இருக்குது. அப்போது இந்த உடல் வலிமையாக உள்ள ஒருத்தன் பையன் என்ன சொல்கிறான், அவனுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட். ஏன்னா ஆல்ரெடி அவனுக்கு திறமை இருக்குது, ஓடுனா ஃபாஸ்ட்டாக ஓடுவான். அவனோட ஹார்ட் ரேட்டும் அவனுடைய பாடி டெம்போ லெவல் பார்த்தீங்கன்னா அவனை விட ஈஸியாக ஹோப்பப் பண்ணுது. ஆனால் இவனுக்கு அதிக பயிற்சி தேவைப்படுது, தண்ணிக்குள்ளே போய் பயிற்சி தேவைப்படுகிறது, அதுக்கப்புறம் அந்த கிரவுண்டில் எவ்வளோ நேரம் ஓடணுங்கிற உடற்பயிற்சி தேவைப்படுகிறது. ஏன்னா இவனோட லங்ஸ், இவனோட ஹார்ட்ஸ் கெப்பாசிட்டியும் ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுற திறனும் வெவ்வேறாக இருப்பதனால் இவன் அதிகமாக பயிற்சி எடுத்துக்கிறான். அவன் பயிற்சியை எடுத்துக்கல, பயிற்சி எடுத்துக்காமல் நேராக போட்டியில் வந்து கலந்துக்கிறான். இப்போது போட்டியில் கலந்துக்கிறதுக்கு 2 பேரும் ரெடி ஆகிட்டாங்க. அப்போது இங்கே 2 பேரும் பேசிக்கிறான். அதிகமாக பயிற்சி எடுத்தவனை பார்த்து உடல் வலிமை உள்ள, பிறக்கும் போதே அவனுக்கு காட் கிஃப்டாக திறமை உள்ளவன அவன் சொல்கிறான், ஆல் த பெஸ்ட், நீ ஜெயிச்சிருவேன்னு நினைக்கிறியா என் கூட அப்படின்னு கேட்குறான். முயற்சி பண்ணுறேன், நான் அதுக்கு பயிற்சி எடுத்திருக்கேங்கிறான். இவன் சொல்கிறான், எனக்கு பயிற்சி தேவையில்லை, நான் வந்து உன்னை ஜெயிச்சு காட்டுவேன் அப்படிங்கிறான். 2 பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. செகண்ட்ஸ் ஓடுது. ஓடி முடிஞ்சு கடைசியாக அந்த எந்த இலக்கு நோக்கி அவங்க போகணுமோ அந்த இலக்கு நோக்கி ஓடி வர்றாங்க. அந்த முதலாவதாக வரக்கூடிய பையன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாடி ஃபிட்டாக இருக்கிறவன் அவனை பீட் பண்ணி முன்னாடி போயிட்டான். பின்னாடி ஓடி வந்துக்கிட்டு இருந்தவன் அவனுக்கு ஒரு 4 அடி தூரத்தில் இருக்கான். அப்போ அவன் மைண்டில் ஓடிக்கிட்டு இருந்த ஒரே ஒரு விஷயந்தான், கன்சிஸ்டன்சியாக இவன் ஓடிக்கிட்டே இருக்கிறான். அவன் இவனுக்கு முன்னாடி ஓடிட்டான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அந்த முன்னாடி ஓடினவன் அதிகமாக எடுத்தோன்னே டேக் ஆஃப் வேகமாக ஓடுனதுனால ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவனுடைய மூச்சு வாங்குற திறன் வந்து வழக்கம் போல் இல்லாமல் அதிக பல்பிட்டேஷன் சொல்லுவாங்க, அதிகமாக ஹார்ட் ரேட் துடிக்க ஆரம்பித்தவொடனே அவனால் அதிக தூரம் அந்த போய் இலக்க போடுறதுக்கு முன்னாடி ஸ்பீடு குறையுது. ஸ்பீடு குறைய நேரத்தில் இவன் வந்து மேட்ச் பண்ணி இவன் ஜெயிச்சிட்டான். இப்போது அவனுக்கு பயங்கர ஆச்சரியம், கோவம். இந்த தோல்வியை அவனால் டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. தன்னை விட உடல் வலிமை குறைந்த ஒருத்தன் எப்படி என்னை ஜெயிச்சான் அப்படின்னு கோவத்தில் உட்காந்துக்கிட்டு அவங்க கொடுத்த பரிசை கூட வாங்காமல் கோவத்தில் போய் ரூமில் உட்காந்துருக்கும் போது அவனோட கோச் போய் கேட்டார், ஏன் வந்து பரிசு வாங்காமல் நீ உட்காந்துருக்க, ஜெயிச்சவனுக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்லலை, இது என்ன ஆட்டிடியூட், இது என்ன பழக்கம் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னான், இல்லை நான் தோத்துட்டேன், எனக்கு வந்து என்னை விட வலிமை குறைவான ஒருத்தங்கிட்ட தோத்தது எனக்கு அசிங்கமாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நீ உன் திறமை, உனக்கு கடவுள் கொடுத்த திறமையை நீ வரமாக நினைக்கல, அதை நீ வந்து பெருமையாக நினச்ச, அதனால தான் நீ தோத்துட்ட, ஏன்னா நீ பயிற்சிக்கு வரலை. ஆனால் அவனுக்கு திறமை இல்லை, உடல் வலிமை பிறக்கும்போதே இல்லை, ஆனால் பயிற்சியும் தொடர்ச்சியாக அவனுக்கு இருந்த டிசிப்ளின் இருக்குல்ல, ஒருத்தனுடைய டிசிப்ளின் தான் ஒருத்தனை வெற்றியாளனாக்குமே தவிர பிறக்கும் போதே யாரோட பிள்ளை, அவரோட பிள்ளை, இவரோட அப்பா, இதெல்லாம் இங்கே யாருக்குமே இந்த உலகத்தில் தேவையில்லை. உழைச்சா யாருக்கு வேணால் இப்படி ஒரு மேடை இருக்கும், இப்படி ஒரு சேர் உங்களுக்கும் நாளைக்கு உட்காந்து போடுவாங்கிற எண்ணத்தை பிள்ளைங்களுக்கு விதைக்கிறது தான் நம்ம பெற்றோர்களோட முதல் கடமை. ஏன்னா நம்ம பக்கத்தில் பார்த்தா அவங்கள பாரு அவங்க பெரிய ஆளாயிட்டாங்க, இவங்கள பாரு இவங்களுக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன நம்ம பாடம் எடுக்கணும் அப்படின்னா வாழ்க்கையில் நம்பிக்கையை விதைக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோடு சேர்ந்து நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, டிசிப்ளினை நீங்கள் ஒரு இடத்துல பை ப்ராக்டிஸ் அவன் லைஃப்பில் இருந்தான்னா வாழ்க்கையில் அவனை தோக்கடிக்கவே முடியாது. ஏன்னா இன்றைக்கும் நான் உள்ளே வந்தவுடனே எனக்கு கொடுக்க வேண்டிய ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே கொடுத்தாங்க. இன்றைக்கி நான் காலேஜ் எந்த ஸ்கூலுக்கு போனாலும் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க மாட்டேன். முதல்ல கேட்பாங்க, காஃபி வேணுமா டீ வேணுமா, ரெண்டையுமே குடிக்க மாட்டேன், தண்ணி மட்டும் கொடுங்கன்னு. எல்லோரும் ஒன்று ஆச்சரியமாக பார்ப்பாங்க. உணவு பழக்க வழக்கமும் ஒரு இடத்துல உங்களுடைய வாழ்க்கையோட வெற்றியை தீர்மானிக்கிறது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. ஏன்னா நாம் எதெல்லாம் கற்றுக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் பாடமாகும், நம்ம வாழ்க்கையில் வெற்றிக்கு நமக்கு அது அடித்தளமாக அமையுது. அப்போ எதை கற்றுக்கிறோமோ அது நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போ எதை சாப்பிட்றோமோ அதுக்கு நமக்கு உடல் திராணியை கொடுக்குது. அப்போ சூஸ் எ ஃபுட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது டிசிப்ளின் எப்படி ஒரு இடத்துல முக்கியம், அடுத்து ஹார்ட் ஒர்க் ஒரு இடத்துல முக்கியம், அதே மாதிரி
கடினமாக உழைத்தால் வாழ்க்கையில் ஜெயிச்சு விடலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ இந்த 2024 இந்த கடினமாக உழைத்தாலுங்கிறத கூடுதலாக ஒரு சின்னதாக ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிட்டிங்கன்னா, கடினமாக உழைத்தலோடு சேர்த்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக கடினமாக உழைச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸ்மார்ட் ஒர்க் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தென் ஹார்ட் ஒர்க். ஏன்னா நம்ம எதுக்கு உழைக்கிறோன்னே தெரியாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுது. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் புத்திசாலித்தனமாக உங்களுடைய வாழ்க்கையை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அமைச்சுக்கணுன்னா நீங்கள் செய்ய வேண்டிய சின்ன சின்ன விஷயம், காலையில் கரெக்டாக அவனை எந்திரிச்சு வைங்க. அவனுக்கு உணவு கட்டமைப்பை பள்ளியில் படிக்கும்போதே கொடுத்துருங்க. ஏன்னா 18 வயசுலேருந்து 15 வயசு வரைக்குமா நீங்கள் கொடுக்குறத பிள்ளைங்க சாப்பிடும். அதுக்கப்புறமா அதுங்க என்ன சாப்பிடணுங்கிறத நீங்கள் தடுக்க முடியாது, அதை அதுங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அதனால் அந்த 15 வயசு வரைக்கும் உணவு கட்டமைப்பை சரியாக பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு உணவை கொடுக்குறது ரொம்ப ரொம்ப ஒரு குடும்பத்தினுடைய மிக முக்கியமான வேலை. ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. அதை கொடுக்க வேண்டிய இடத்துல முக்கியமாக பயிறு வகைகளை நீங்கள் குழந்தைங்களுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி, தோசை, பூரி, பொங்கல்லாம் சாப்பிட்றதில்ல. இப்போவும் நான் ரொம்ப ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கிறதுக்கு நான் தான் சொல்லுவேன், சார் இதெல்லாம் சாப்பிடல எப்படி சார் அப்படின்வாங்க. பூரி, பொங்கல், இட்லி, வடை இதெல்லாம் சாப்பிட்டா தான் ஃபிட்டாக இருப்போங்கிறது அது உடலுக்கு ஆரோக்கியங்கிறது மனசில் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதெல்லாம் சாப்பிடுங்க, சாப்பிட வேணான்னு சொல்லலை. பயிறு வகைகளை தயவு செஞ்சு தானிய வகைகளை உணவு வகைகளை சேர்த்துக்குங்க குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி நட்ஸு கொடுங்க, பழ வகைகளை கொடுங்க. தண்ணி காலையில் எந்திரிச்சோடனே முதல் வேலையாக உடம்புல தண்ணி கொடுக்க சொல்லுங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு. இதெல்லாம் சின்ன விஷயமா இருக்கும். பல்ல விளக்குன உடனே போய் காஃபி எடுத்து கொடுக்கறதுக்கு முன்னாடி டாக்ஸிக்னு சொல்லுவாங்க, பாடியில் இருக்க உணவு கழிவுகளை வெளியேற்றுவதற்கு முதல்ல முக்கியம் பாடியை அதை கிளென்ஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த பாத்ரூம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டு செய்ய வேண்டிய விஷயம் அவங்களுக்கு முதல்ல இந்த சுய ஒழுக்கத்தை நீங்கள் ஒரு இடத்துல சொல்லிக் கொடுங்க. எடுத்ததை எடுத்த இடத்துல வைக்கிறதுக்கு சொல்லிக் கொடுங்க. எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிசிப்ளின். நாளைக்கு அவன் வாழ்க்கையில் ஆஃபீஸ்லேயும் சரி எங்கேயுமே இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அவர்கள் வேலையை அவர்கள் செய்ய முதல்ல அனுமதியுங்கள். நீங்கள் செல்லம் எவ்வளோ வேணால் கொடுங்க, அது வேறு. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்ய நீங்கள் அனுமதிக்காமல் ஓவர் பேரண்டிங். இப்போ இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா லிட்டில் டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் ஆகிட்டாங்க. பிரின்சஸ்ங்கிறது ஆரம்பிச்சிட்டாங்க, அப்புறம் பிரின்ஸ் ஆகிட்டாங்க. இப்போது பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க. செல்லம் கொடுத்து அவங்கள கெடுக்காமல் அவங்க வேலையை வீடை வாரத்தில் ஒரு தடவை தயவு செஞ்சு க்ளீன் பண்ண சொல்லுங்கள். அவங்க பாத்ரூம் போகிறாங்கல்ல, அவங்க உட்காந்து தட்டை சாப்பிட்றாங்கல்ல, வெசல்ஸை க்ளீன் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா இதெல்லாம் எதுக்குன்னு நீங்கள் யோசிக்கும்போது அடுத்தவர்கள் செய்கிற வேலை என்ன, அந்த பழு என்னன்னு தெரிஞ்சால் தான் இந்த வேலையை நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்ய வரும்போது அந்த வேலையும் பொறுப்பும் தெரியும். ஏன்னா ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு மதிப்பு இருக்குது. அந்த மதிப்புங்கிறத நாம் என்ன அந்த மதிப்பு கூட்டுதலை கொடுக்குறோமோ அதை தான் குழந்தைகள் புரிஞ்சுக்கும். ஏன்னா அம்மா சமைப்பாங்க, அப்பா வேலைக்கு போவார் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அம்மா சமையல் இருப்பாங்க, அப்பா உலகத்தை போய் சுற்றி சம்பாரிச்சு வருவார். இந்த மனநிலை இருக்கும். 2 பேருக்குமானது. இன்றைக்கி ஒரு குழந்தைகிட்ட ஒரு பால் பாக்கெட்டு பேப்பரும் போட்டு போகிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், பால் பாக்கெட்டை எடுத்துகிட்டு போய் யார்கிட்ட கொடுக்கும் குழந்தை? யார்கிட்ட கொடுப்பாங்க? ஏன் பேப்பர் எடுத்துகிட்டு போய் அம்மாக்கிட்ட கொடுக்க மாட்டேங்குது குழந்தை? இந்த சொசைட்டி அப்படி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. பால் பாக்கெட்டை எடுத்துகிட்டு நேராக கொண்டு அம்மாட்ட கொடுப்பாங்க, பேப்பரை எடுத்து கொண்டு போய் நேராக அப்பா கிட்ட கொடுப்பாங்க. அதை முதல்ல மாற்றுங்க. இங்கே சமைப்பது, சாப்பிடுவது, இந்த வீட்டு வேலைகள் செய்வது ஆண் பெண் இருவருக்குமானது. அதை பகிர்ந்துக்கிறோமே தவிர ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணாதீங்க. பசங்க வீட்டில் இருந்தாலும் பொண்ணுங்க வீட்டில் இருந்தாலும் சரிசமமாக பிள்ளைகளை வளர்த்துங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் வீட்டு வேலையை செய்ய சொல்லுங்கள், பெண் குழந்தையாக இருந்தாலும் வீட்டு வேலையை செய்ய சொல்லுங்கள். ஏன்னா அது 2 பேருக்குமானது. ஏன்னா நீங்கள் வெளிநாடு போகும்போது அவர்கள் இன்றைக்கி சமைக்க கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கைக்கு தேவையானதை அவங்க வெளிநாடு போகும்போது கற்றுப்பாங்க. இல்லைன்னா அங்கே போய் ஃபாஸ்ட் ஃபுட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்க உடம்பையும் கெடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வழக்கமாக நீங்கள் பிள்ளைகள் வளர்ப்பில் சின்ன சின்ன மாற்றங்களை எடுத்துக்கங்க. குறிப்பாக ஒரு டிக்ஷனரி, ஆக்ஸ்ஃபோர்டுக்கு பிடிச்ச ஒரு டிக்ஷனரி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பிடித்த காலையில் ஒரு 5 நிமிஷம் இருக்கு இல்லையா, பிரெயின் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச 2 வார்த்தை டெய்லி 2 சொல்லிக் கொடுங்க. அதுக்கு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண சொல்லிக் கொடுங்க. இங்கே ஸ்கூலில் ஒன்று தனியாக சொல்லிக் கொடுக்குறாங்க. நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, கம்யூனிகேஷன் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குல்ல, தமிழும் ஆங்கிலமும் இது 2ஐயுமே நீங்கள் பயிற்று மொழியாக வச்சுங்க. தாய்மொழியில் எப்போ ஒரு கல்வியை கற்றுக்கிறோமோ அது மனசில் ஆழமாக பதிஞ்சிரும். மேடம் இப்போ இங்கிலீஷும் பேசுவாங்க, தமிழும் பேசுவாங்க, ஹிந்தியும் அவங்க சமாளித்து பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐஆர்எஸ் பண்ணியிருக்கலாம் நிறைய பேர்கிட்ட பேசுகிறதுனால. அதுபோல்
நீங்கள் குழந்தைங்கள பயிற்று மொழி பண்ணுறது இருக்குல்ல, எது ஆகணும்னு நினைக்கிறீங்களோ ரொம்பலாம் மெனக்கிட தேவையில்லை, நாள் பூரா படிக்க தேவையில்லை. ஜஸ்ட் 5 minutes இஸ் மோர் தென் எனஃப். 2 வார்த்தை அதுக்கு என்ன அர்த்தம் தம்பி அப்படின்னு நீங்கள் கேட்குறது இருக்குல்ல. இங்கே உட்காந்துருக்க பேரண்ட்ஸ் கேட்குறேன், எவ்வளோ பேர் தன் குழந்தைங்க பெரிய டாக்டருக்கு படிக்கணும்னு யாரெல்லாம் ஆசைப்பட்ருக்கீங்க? யாருக்குமே ஆசை இல்லையா உங்கள் குழந்தை டாக்டர் ஆகணும்ல? சரி, நான் உங்களுக்கு யார் இதுக்கு பதில் சொல்கிறீங்களோ நான் உங்களுக்கு இங்கேயே உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்குறேன். நீட்டுக்கு என்ன அப்சர்வேஷன் யாராவது பேரண்ட்ஸ் சொல்கிறீங்களா? நீட் எக்ஸாம் இருக்குல்ல, டாக்டருக்கு படிக்கணும்ல, அது கூட அப்சர்வேஷன் யார் சொல்லுவா? எந்த பேரண்ட்ஸுக்கு தெரியும்? அது தெரியாமல் தான் சார் நாங்களே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருக்கோம். நீங்கள் என்ன எங்கிட்ட கேள்வி கேட்குறீங்க? படித்த பிள்ளைங்கள்ட்ட கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கிறீங்க. இங்கே யாருக்கு பசங்க யார் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீட்டுக்கு என்ன அப்ரிவேஷன் தெரியும் தெரியுமா? ஒடியா வா. நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இது கை தட்டணும்ல, வா. இதாரம் இப்போ நீட்டுக்கு என்னங்கிறது அப்ரிவேஷன்ஸ் உங்களுக்கு தெரியல. படிக்கிற பிள்ளை இன்னைக்கு என்ன படிக்கிறமா? நீ என்ன கிளாஸ்? 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளை. அப்போ தன்னோட இலக்கை இன்னைக்கு அதுக்கு அப்ரிவேஷன் தெரிஞ்சு வச்சிருக்குல்ல. இதுதான் ஒரு ஸ்கூலில் நாம் என்ன சொல்லிக் கொடுக்குறோம், என்ன கற்றுக்குதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஜேஇன்னா என்னன்னு தெரியுமா? அது தெரியாது. நீட்டுக்கு மட்டும்தான் நீ ரெடியாக இருக்க, ஜேஇக்கு ரெடி ஆகல. ஸோ ஜாயின்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. அதாவது நீட்டுக்கு படிக்கக்கூடிய கல்விக்கு அதை சார்ந்து படிக்கக்கூடிய படிப்புகளுக்கு நீட்டுக்கு தனி. ஸோ ஜேஇ இருக்குது, ஜேஇயில் அட்வான்ஸ் தனியாக இருக்குது. அப்போது ஒரு பிள்ளைகளை எந்த பாதையில் நீங்கள் நகர்த்தணும் அப்படிங்கும்போது இந்த வயசுலேயே நீங்கள் அதை சார்ந்த புரிதலை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். டிவி பார்த்துட்டு இருக்க நேரத்தில் எதை பார்க்கணுங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இந்த மாதிரியான அவங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அறிவியல் சார்ந்த ஜாகிரபி சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த நீங்கள் அறிவை வளர்க்கக்கூடிய வீடியோக்களை நீங்கள் போடுங்க. ஏன்னா அதை நீங்கள் படிக்கும்போதே ஒரு இடத்துல நீங்கள் அவங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க லைஃப்பில் அது பின்னாடி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதுக்குன்னு தனியாக அவங்க மெனக்கிட தேவையில்லை. லைஃப் ஸ்டைல் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வீட்டில் ஒரு பட்ஜெட் போடுறீங்களா, அந்த பட்ஜெட்டை குழந்தைங்கள வச்சுட்டு போடுங்க. கடன் வாங்குறீங்களா, எவ்வளோ கடன் இருக்குன்னு சொல்லுங்கள். நிறைய பெற்றோர்கள் பண்ணுகிற மிகப்பெரிய முக்கியமான தப்பு என்னென்னா, கடன் வாங்குவதையும் கடன் எவ்வளோ இருப்பது என்பதையும் பிள்ளைகளை மறைத்து நீங்கள் சொல்வது அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். காரணம் என்னென்னா, என்ன கஷ்டப்பட்டு அப்பா காசு கொடுக்குறாரு, எவ்வளோ சிரமப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாரு, இதுக்கு பின்னாடி எவ்வளோ தூரம் அவங்க ரத்தத்தை சிந்தி உழைக்கிறாங்கங்கிறத நீங்கள் தெரியாமல் பிள்ளைகளை சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்காக மட்டுமே தயார்படுத்தினீர்கள் என்றால் பின்னாடி சிரமப்படக்கூடிய ஒரு சமூகத்தை தான் நம்ம உருவாக்குவோம். இன்றைக்கி நான் படித்த கவிதையிலே ரொம்ப சிறப்பான அந்த 4 வரியை சொல்லி என்னுடைய உரையை முடிக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னா, சிரமமான மனிதன், அதாவது நல்லா யோசிச்சு பாருங்க, சிரமமான மனிதன் ஒரு வசதியான வாழ்க்கையை உருவாக்குவான். ஏன்னா அவனுக்கு எல்லாமே பிரச்சனை. தன் வாழ்க்கையில் வறுமை கோட்டை கீழே இருக்கக்கூடிய சிரமமான மனிதன் அவன் போராடி வசதியான ஒரு வாழ்க்கையை உருவாக்குவான். வசதியான ஒரு மனிதன் அடுத்து அவன் போராடி தன்னுடைய அடுத்த கட்டத்துக்கு மிக சௌரியமான ஒரு வாழ்க்கையை உருவாக்குவான். இட்ஸ் அ லக்ஸூரியஸ் லைஃப். ஏன்னா அவனுக்கு தேவை பொருளாதாரம் வரது நிறைவாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கட்டத்துக்கு நம்ம வாங்கும்போது என்ன பண்ணுவோம், ஒரு 4 காரு 5 காரு, முதல்ல 1 கார் வாங்குவோம், அடுத்து அண்ணு வசதி ஆயிடுச்சு 4 கார் 5 கார் 4 வீடு. அப்போது அதிக வசதியான வாழ்க்கை சூழலை உருவாக்கணும். நல்ல வசதியான நல்ல ரிச்சஸ்ட்ன்னு சொல்லுவாங்க, அதாவது புவர் ரிச்சஸ்ட்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அதிக வசதியான வாழ்க்கை சூழலை உருவாக்கக்கூடிய ஒருத்தன் அதுக்கப்புறம் அவன் எப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்குவான்னா சோம்பேறியான ஒரு சமூகத்தை உருவாக்கிடுவான்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவன் பிள்ளைங்களுக்கு உழைக்க வேண்டியதே இருக்காது. 10 கார் இருக்குது, 10 வீடு இருக்குது, 10 பிஸ்னஸ் இருக்குது, டர்ன் ஓவர் இருக்குது. அப்படிங்கும்போது காலையில் எந்திரிச்சா செய்கிறதுக்கு சாப்பாட்டுக்கு ஆள்கள் இருக்காங்க, எல்லா வேலையும் எல்லாருமே செய்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. அவன் என்ன வேலை செய்ய போகிறான்? அவனுக்கு என்ன பொறுப்பு இருக்குது? காலையில் எந்திரிச்சா அப்பாவோட லெகசியை அம்மாவோட லெகசியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு மட்டும்தான் இருக்கிறதுனால தான் நிறைய வசதியான குடும்பத்தில் பிள்ளைகள்
தோற்று போகிறார்கள். அப்பாக செஞ்சு வச்ச அந்த லெகசியை காப்பாற்ற முடியாமல் இன்றைக்கி சிரமப்படுறாங்க. அவங்க வாங்க பேரை இவங்க எடுக்க முடியாததுக்கு காரணம் அப்படிப்பட்ட ஒரு சோம்பேறி சமூகத்தை உருவாக்கி விடக்கூடாதுங்கிற பொறுப்பு உங்கள் பிள்ளைகளுக்கு. நீங்கள் இப்போ இருந்தே அதை எடுக்க ஆரம்பிக்கணும். எது இல்லை இருந்தாலும் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குற ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல, பஸ்ஸில் கூப்பிட்டு போங்க, ட்ரெயினில் கூப்பிட்டு போங்க, நடந்து கூப்பிட்டு போங்க. இது எல்லாத்தையும் என் பிள்ளைகளுக்கு அதை தான் நான் சொல்கிறேன். பக்கத்தில் தெருவில் இருக்கா, நடந்து தான் நான் கூப்பிட்டு போகிறேன். மாஸ்க்கை போட்டு நடந்து போயிட்டு கூப்பிட்டு போயிட்டு வருவோம். பஸ்ஸில் ஏறுனது என்ன கஷ்டம் தெரியணும். காரில் போயிட்டு காரில் வர்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் நடந்து போகிறவனோட பிரச்சனையே என்னன்னு தெரியலனா, நடந்து போகிறவனை பார்த்தா அது ஏளனமாக தான் பார்க்கும். இந்த பாகுபாடை ஒரு இடத்துல நம்ம சரி பண்ணணும். சமூகத்துக்கு ஒரு சரியான ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னா பிள்ளைகளுடைய மனநிலையிலேருந்து அதை உருவாக்கணும். அது பெற்றோர்களாக உங்களால் தான் முடியும். ஏன்னா பாதி நேரம் ஸ்கூலில் இருக்குது, பாதி நேரம் உங்களோட இருக்குது. இவங்க கல்வியும் அறிவையும் கொடுத்துறாங்க. வாழ்க்கைக்கு தேவையான போதனைகளை இதெல்லாம் பேசும்போது போரிங்கான ஒரு டாப்பிக்காக இருக்கும். ஆனால் என்னதான் போரிங்கான டாப்பிக்காக இருந்தால் கூட வாழ்க்கை ஒரு இடத்துல திரும்ப வட்டண்டா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, திரும்ப வரும்போதும் இன்றைக்கி நான் எங்கள் அப்பா சொல்லும்போது எதையுமே நான் ரியலைஸ் பண்ணல. பட் என்றைக்கு நான் சம்பாதிக்கணும்னு வந்து சென்னைக்கு தனி காலில் நின்று என்னுடைய சுயமாக என்னுடைய வேலையை ஆரம்பிச்சனோ, அப்போ தான் எங்கள் அப்பா சொன்னதெல்லாம், ஓ இதெல்லாம் வந்து பொன்மொழிகள் போல இருக்குது, அன்றைக்கி ஏதோ இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டோம் அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி மேக்ஸுக்கு பசங்கிட்ட கேளுங்களேன், ஏன் மேக்ஸு எப்போவுமே மேக்ஸ் படிக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய பேர் கடுப்பாவாங்க. மேக்ஸில் புலி அப்படின்னு சொல்கிறது ஒரு சின்ன கூட்டமாக இருக்கும். மேக்ஸை பார்த்தா அலர்ஜி ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அது பெரிய கூட்டமாக இருக்கும். மேடம் கூட சிரிக்கிறாங்க அவங்க முன்னாடி உட்காந்துட்டு. மேக்ஸ் டீச்சர் நிறைய ஃபீல் இருப்பாங்க. எனக்கும் அந்த மாதிரி இருக்குது. மேக்ஸை பார்த்தா நான் கேட்டேன், என் பிள்ளைகிட்ட கேட்டேன், தம்பி மேக்ஸ், என் பொண்ணுகிட்ட கேட்டேன், மேக்ஸை பார்த்தா ஏன் சாமி அலர்ஜியாக இருக்குது அப்படின்னு கேட்டவொடனே அவன் சொல்லிச்சு, இல்லைப்பா மேக்ஸ் ஹேவிங் எ லாட் ஆஃப் ப்ராப்ளம், தட்ஸ் வை மேக்ஸ் ஆல்வேஸ் சேட். மேக்ஸுக்குள்ளே நிறைய ப்ராப்ளம் இருக்கான், அதனால தான் மேக்ஸ் எப்போவுமே சோகமாக இருக்கான். அதனால தான் மேக்ஸ் படிக்கிறவன் பல பேர் வராதவன்லாம் சோகமாக இருக்கான்னு சொல்லி அறிவுபூர்வமாக சொன்னாங்க. ஏன்னா சில ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. ஒரு ஸ்கூலுக்குள்ளே மிஸ்ஸு வந்தோடனே லேட்டாக வரான், ஏய் ஏன்டா லேட்டு அப்படின்னு கேட்டோடனே, மேம் நான் வெளில வரும்போது சைன் போர்டு பார்த்தேன், அதனால் நீங்கள் சொல்லியிருக்கீங்க சைன் போர்டு பார்த்துட்டு அது பிரகாரம் நடந்துக்குன்னு சொன்னீங்க அப்படின்னோடனே, சைன் போர்டு பார்த்தியா என்னடா நடந்தது அப்படின்னோடனே, இல்லை ஸ்கூலுக்கு கொஞ்ச நேரம் வரும்போது பார்த்தா கோ ஸ்லோன்னு இருந்துச்சு மேடம், அதனால் நான் ஸ்கூலுக்கு வரும்போது மெதுவாக நடந்து வந்தேன், நீங்கள் சைன் போர்டில் என்ன சொல்லியிருக்கோ அது பிரகாரம் நடத்துவேன். ஸோ பிள்ளைகளை இப்படி வளர்த்துறக்கூடாது. ஏன்னா கனவு பானுங்கள் கனவு காலுங்கன்னு அப்துல் கலாம் சொன்னார். காலையில் எந்திரிக்கிறாங்க பெட்டில், அப்துல் கலாம் நைட் சொன்னதெல்லாம் அம்மா சொல்லிடுச்சு. காலையில் பிள்ளைங்க எந்திரிச்சிச்சு. எந்திரிச்சோடனே என்னடா பண்ணுற அப்படின்னோடனே, ஐ எம் ஃபாலோயிங் மை ட்ரீம் மம்மி. நேற்று நீங்கள் தானே சொன்னீங்க கனவு காணுங்கள் கனவு காணுங்கள் கனவை தொடருங்கள் அப்படின்னு சொன்னேன்ல. ஆமாம் அதுக்கு என்ன, ஐ எம் ஃபாலோவிங் ட்ரீம், என் கனவை தொடரேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. மறுபடியும் போரை வந்து படிக்க போயிடுச்சு, உள்ளுக்குள்ள மறுபடியும் படுக்கிறதுக்குள்ளே போயிடுச்சு. இப்படி ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டால் அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நாம் எதை அவங்களுக்கு டீச் பண்ணுறோமோ அதுவே புத்திசாலித்தனமாக நமக்கு அதை திருப்பும் வேறு விதமாக அவங்க கற்றுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு வரையில் 2 கத்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு அதை சொல்லுவாங்க அப்படின்னா, ரெண்டுமே ஷார்ப் பேஜஸாக உள்ளே இருக்கும்போது அது ஒரு இடத்துல ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்கணும், இல்லைன்னா அந்த உரை கிழிஞ்சு போயிடும். அது மாதிரி அவர்களுக்கு சரியான விஷயத்தை சரியான வயசில் சரியாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வியும் ஒரு இடத்துல நமக்கு இந்த மாதிரியான இன்ஸ்டியூஷன் நமக்கு அந்த வேலையை செஞ்சிருது. வீடுகளில் நீங்கள் குழந்தைங்களோட குவாலிட்டியான டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு வேலைக்கு போயிட்டு வரீங்களா, உட்காந்து அவங்களோட மனசு விட்டு கொஞ்சம் பேசுங்க. பிள்ளைகளை நண்பர்களாக்கி கொள்ளுங்கள். பிள்ளைகளை ஒரு இடத்துல நாம் பெற்ற பிள்ளை தானே நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கணுன்னு அடிமை போன்ற இல்லை ஒரு பெட்டு போல் அவங்க குழந்தைய நீங்கள் ட்ரீட் பண்ணாதீங்க. அது அவர்களை ஒரு சரியான பாதைக்கு வழி நடத்தாது. ஃப்ரெண்ட்லியாக இருங்க, கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிங்க, சொல்லிக் கொடுக்க வேண்டிய நேரத்தில் நண்பனாக இருங்க, தோள் போட்டு மேலே போட்டு ஒரு ஃப்ரெண்டாக இருக்க வேண்டிய இடத்துல ஃப்ரெண்டாக இருங்க, ஒரு மென்டராக இருக்க வேண்டிய இடத்துல மென்டராக இருங்க, கைட் பண்ண வேண்டிய இடத்துல ப்ராப்பராக கைட் பண்ணுங்கள். இது இந்த லைஃப் ஸ்டைலில் நீங்கள் ஸ்கில்லை முன்னமே கற்றுக் கொடுத்துட்டிங்கன்னா வாழ்க்கையில் எல்லாரும் ஓடுறதுக்கு எதுக்கு தெரியுமா, நீங்களும் நானும் நம்ம பிள்ளைங்களும் எல்லாரும் உங்ககிட்டையும் சொன்னாங்க இந்த வார்த்தையை, எங்ககிட்டையும் சொன்னாங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்கிறோம். என்னென்னா, ஏய் படிக்கும் போதே ஒழுங்காக படிச்சிரு, அப்புறம் இல்லை அப்படின்னு ஒன்று நிப்பாட்டுவான். என்ன இல்லைன்னா அப்புறம் நீ உருப்பட மாட்டேன், இந்த மாடு மேய்க்க தான் லாய்க்குன்னு ஒன்று சொல்லுவோம். அப்புறம் பள்ளிக்கூடம் முடித்தவொடனே இந்த +1 +2 வந்துருச்சுன்னா நல்ல மார்க் எடுத்துரு, அப்படி இல்லை நல்ல காலேஜ் கிடைக்காது. சரி நல்ல காலேஜுக்கு போய் ஜாயின் பண்ணோன்னே அடுத்து ஒன்று சொல்லுவான், நல்ல காலேஜுக்கு போய் ஜாயின் பண்ணிவிட்ட ஒழுங்காக கேம்பஸ் இன்டர்வியூவில் பர்ஃபார்ம் பண்ணி செலக்ட் ஆகிடு. கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணிட்டான், அடுத்து உனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிருச்சு, லைஃப் செட்டில்டு. அடுத்து என்ன அப்படின்னா, அடுத்து கல்யாணம் தான் அப்படின்னு முடிச்சிருவோம்.
அங்கே வரைக்கும் தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் போங்க, அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே எல்லாருடைய கேள்வி. இறுதியாக நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது, நான் அண்ணங்கிட்டே தான் சொன்னேன், ஸ்கூலில் அதை இன்சிஸ்ட் பண்ணி ஒரு கரிக்குலமாகவே எடுத்துகிட்டு வாங்க, ஒரு பாடத்திட்டமாக எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். அவங்களும் பண்ணுறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. பண்ண வேண்டிய விஷயம் பொருளாதார திட்டம். ஸோ ஃபினான்ஷியல் லிட்ரஸியை படிக்கும்போதே பொருளாதாரம் சார்ந்த ஒரு அறிவை உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, செலவு பண்ணுறது தான் இறுதியாக கற்றுக்க போகிறான். இதெல்லாம் படித்து முடித்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, வாங்குகிற சம்பளத்தை வாங்கி படித்த படிப்புக்கு வேலையை சம்பளம் வாங்கி என்ன பண்ணுறது, எப்படி அதை மேனேஜ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த இடத்துல தான் நம்ம எல்லாருமே இங்கே தடுமாறுறோம். அதிலிருந்து தான் பொருளாதார ரீதியாக எல்லாரோட வாழ்க்கையும் மாறுது. ஒருத்தன் ஜெயிச்சிட்றான், படிச்சிருந்தாலும் ஒரு இடத்துல மேலே போயிடுறான் படித்த படிப்பை வச்சு, பொருளாதாரத்தை கையாள தெரிஞ்சவன். இன்னொருத்தன் அவன் கூட படித்தவன் பொருளாதாரம் கையாள தெரியாமல் அங்கேயே போய் வேலை செய்யணும் இருக்கான். ஸோ இட்ஸ் அ மணி ஒரு இடத்துல இன்றைக்கி நிறைய பேரை பெரிய பிரச்சனைகளுக்கு உள்ளாக்குது. ஸோ அதை ஃபினான்ஷியல் லிட்ரஸியாக பொருளாதார அறிவம் சார்ந்த பாடங்களை நீங்கள் சின்ன வயசுலேயே வாரன் பஃபட் மணி ஆஃப் சைக்காலஜி புக்கு, இப்போ கூட அரவிந்த் சாமி சொன்னார், அந்த புக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு தமிழாக்கத்தில் இருக்குது. தயவு செஞ்சு வாங்கி படிங்க. உங்களுடைய பொருளாதாரத்துலேருந்து நீங்களும் உங்கள் பிள்ளைகளையும் வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கான நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்கள் வாழ்க்கை பெரிய பிரகாசமாக மாறும். பிரகாசமாக மாறும். ஸோ அந்த முயற்சியோடு நீங்கள் ஒவ்வொருத்தருமே உங்கள் பிள்ளைகளை நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னுக்கு போகிறதுக்கும் உங்கள் பிள்ளைகளோட வெற்றிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லி கடமைப்பட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விழாவில் கலந்துக்கிட்டு உங்களோட பேச வாய்ப்பை கொடுத்த இந்த பள்ளியின் நிறுவனத்துக்கும் அவருடைய தாளாளர் அண்டு பிரின்ஸிபாலுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஆல். ரொம்ப நன்றி.